அருமையானவர்களே, இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னா குதிரை சந்தை, மாட்டு சந்தை, காய்கறி சந்தை, இப்படி பல சந்தைகளை பார்க்கிறோம். காய்கறி மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். மாட்டு சந்தைக்கு போனா நல்ல மாடு இருக்குதான்னு சொல்லி போட்டு மாட்டை வாங்கிட்டு வரலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சந்தை இருக்கின்றது. ஆனா அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற பெயரால் மணமகளுக்கு சந்தை இருக்கு. அவன் டாக்டரா இருந்தா அதுக்கு ஒரு ரேட்டு, மணமகனா இருக்கக்கூடியவன் டாக்டராக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு. அவனுடைய மகன் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து அவன் டாக்டரா இருக்கான். அதுக்கு வாங்கிறதுக்கு பெண்ணா கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை துவங்கக்கூடிய உன்னுடைய மனைவியா வரக்கூடிய இடத்துல உனக்கு கிடைக்கின்றது, அதுக்கு ஒரு ரேட்டு. டாக்டரா இருந்தா, இன்ஜினியரா இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு. நான் இன்ஜினியர் படித்திருக்கின்றேன், அதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கின்றது, அதனால எனக்கு சொல்லி இன்ஜினியருக்கு சொல்லி தனி ரேட்டு, வாய் கூசாமல் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல நான் வக்கீலுக்கு படித்திருக்கின்றேன், வக்கீலுக்கு படிக்கும் போது நான் எவ்வளவோ எம்ஏபிஎல் பிஏபிஎல் படிக்கிறதுக்காண்டி எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கின்றேன். ஆனா என்னுடைய பையன் பிள்ளை இருந்திருக்கான், அதனால நீங்கள் செய்யணும் இவ்வளவு ரூபா தரணும், அவங்கள கசைக்கு பிழியக்கூடிய, திருமணத்தையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு, ஏன் பெண் குழந்தை பிறந்தன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்கின்றார் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நெருக்கடி கொடுக்குவதை பார்க்கின்றார். இப்படி ஒவ்வொருக்கும் ரேட்டு. அது மட்டும் இல்லாம டீ கடையில் வேலை செய்யக்கூடிய, சாதாரண டீ கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கு கூட அவனுக்கு ஒரு ரேட்டு இருக்கின்றது. என்ன கேட்டா 35க்கு 50, 35 போவா நகையும் 50,000 ரொக்கம் தர வேண்டும், பண வரதட்சணை தர வேண்டும் சொல்லக்கூடிய டீ கடையில சிங்கிள் டீ அடிக்கக்கூடிய அவர்கள் கூட எடுத்து ரேட் வைத்திருக்கின்றார்கள். 35 போ நகையும் 50,000 வரதட்சணை தரணும் சொல்லக்கூடிய ஒரு நாவுக்கு கூசப்படாத அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான முறையில மார்க்கத்தில் இல்லாத விஷயத்துல ரொம்ப ஊடுருவி செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அவர் தன் கருப்பை பேணி, மனைவியாக வரக்கூடியவள் தன் கருப்பை பேணி தன்னுடைய அழகை தன்னுடைய கணவனுக்கு மட்டும் காட்டி ஒரு ஒப்பற்ற மனைவியாக இந்த உலகத்தில் வாழ்கின்றால, இதுக்கு அவன் என்ன விலை கொடுப்பான்? தன்னுடைய கருப்பு கணவன் இல்லாத நேரத்தில் தன் கருப்பை பாதுகாத்து, தன் உடைமையையும் பாதுகாத்து, தன்னுடைய குழந்தையும் பாதுகாத்து, தன்னுடைய அழகை தன்னுடைய கனவுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும், பிறர் யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பத்திரித்தனமான முறையில வாழ்கின்றால, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தாலும், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த அளவுக்கு ஒரு பெண்மணி இருக்கின்றால் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு, அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மார்க் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையாளர்களே, இப்படிப்பட்ட இந்த வரதட்சணை சொல்லக்கூடிய இந்த கொடூரமான ஒரு செயல், இந்த கொடூரமான இந்த ஒரு நிகழ்வு சமுதாயத்தில் இன்னைக்கு பரவி வருகின்றது. இதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வரதட்சணை ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றது. ஆனால் இன்னும் அதுக்கு வரதட்சணை வாங்கக்கூடாது, வரதட்சணை மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வை இன்னும் அருமையானவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். இந்த வரதட்சணை சொல்லக்கூடிய இந்த மோசமான செயல் வளருவதற்கு, இன்னும் சமுதாயத்தில் இன்னும் பெருகி வருவதற்கு காரணம் ஒரு 4 பேர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். 4 பேர்கள் தான் இந்த வரதட்சணை வளர்வதற்கும் இன்னும் அதை ஊக்கப்படுத்தி செய்வதற்கும் முக்கியமானவர்கள். மொத்தம் 4 பேர்கள். 1 செல்வந்தர்கள், 2வது பெற்றோர்கள், 3வது ஜமாத்தார்கள், 4வது வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய இளைஞர்கள். இந்த 4 பேர்கள் தான். இந்த 4 பேர்களுடைய வாழ்க்கையை செவ்வன நடத்திவிட்டு மார்க்க அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரானால் இந்த வரதட்சணையை ஒழிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாக பார்க்க போனா இந்த செல்வந்தர்கள் தான். பணம் அதிகமாக இருந்தும் கூட தன்னுடைய பையனை திருமணம் செய்வதற்காக வேண்டி பெண் வீட்டார் இடத்துல கேட்கக்கூடிய வரதட்சணை, பெண் பார்க்க போறோம் என்று சொல்லி பெண் வீட்டார் இடத்துல சென்று பெண்ணை பார்த்து விட்டு அங்கே சாப்பிட்டு விட்டு போட்டாவை தாருங்கள், நாங்க வீட்டில் போய் பார்த்து ஆலோசனை செய்து இந்த பெண் எப்படி இருக்கின்றால் என்பதை நாங்கள் ஆலோசனை செய்து மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி போட்டு இன்னைக்கு நடக்கூடியது போட்டோவை வாங்கிட்டு பெண் பார்க்கும் படலம் சொல்லக்கூடிய அடிப்படையில் சென்று விடுகின்றார்கள்.
ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழித்து போன் வருகின்றது, அந்த பெண் எங்களுக்கு பிடிக்கல, அந்த பெண்ணை எங்களுக்கு பிடிக்கல. அருமையானவர்களே, இந்த பெண்ணை பார்த்துவிட்டு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய செய்தி நிறைய இடங்களுக்கு தெரிந்து மீண்டும் அந்த பெண்ணுக்கு மாப்பிளை பார்க்கக்கூடிய விஷயங்கள் தடையாக ஆகின்றது. இப்படி பார்த்து விட்டு என்ன செய்கின்றார்கள், எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இந்த செல்வந்தர்கள் தான் என்ன செய்கின்றார்கள், பெண்களிடத்த கைக்கூலியை வாங்கிவிட்டு பவனி வரக்கூடிய பெண்ணிடத்துல கைக்கூலி வரதட்சணை வாங்கிவிட்டு பவனி வரக்கூடிய சில ஈனப்பிரிவுகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். கேட்ட என்ன கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா? பெண் வீட்டுல வரதட்சணை வாங்கி கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல, சொல்ல போனா ராமகிருஷ்ணா மண்டபத்தில் ஜாம் ஜாம் நடந்துச்சு. எப்படிப்பட்ட விருந்து தெரியுமா? எல்லாத்துக்கும் நாங்க விருந்து அடிச்சோம் கொடுத்து சொல்லக்கூடிய பெருமை அடிக்கக்கூடிய மார்தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அருமையான எப்படிப்பட்ட விஷயம்! பெண்ணிட்ட கைகூலி வாங்கி ராமகிருஷ்ணா மண்டபத்தை பிடித்து ஒரு வீண்வரையமான விருந்தை வைத்துக் கொண்டு பிறருக்கு மத்தியில் தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்ற இந்த செல்வந்தர்கள் தான் இந்த வரதட்சணை திருமணம் என்ற பெயரால் வரதட்சணையை ஊக்குவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம். இரண்டாவது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள். பெண் வீட்டார் இடத்துல மாப்பிளைக்கு பூட்டு போட்டு விட்டு, மாப்பிள்ளை பேசக்கூடாது, மாப்பிளைக்கு பூட்டு போட்டு விட்டு 1 லட்சம் ரூபாய் வரதட்சணையும் 50 பவுன் நகையையும் சீர்வரிசையும் எங்களுக்கு என்ன செய்யணும், தர வேண்டும் தர வேண்டும் சொல்லி கேட்கின்றார்கள். மாப்பிள்ளை பேச முடியாது. இன்னைக்கு அப்படியே இல்ல. இளைய சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்த்தை சொல்கின்றார்கள், வரதட்சணை இல்லாம மகர் கொடுத்து நான் திருமணம் முடிப்பேன், நான் சொல்லதான் நீங்க கேட்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அன்று அப்படி இல்லை. மாப்பிள்ளைக்கு வாய் போட்டு போட்டு பெற்றோர்கள் தான் அங்க பெரிய சாம்ராஜ்யம் நடத்துறது. அதை கொண்டாங்க, இதை கொண்டாங்க, சீர்வரிசையை கொண்டாங்க, இப்படின்னு சொல்லக்கூடிய அவல நிலையை எல்லாம் ஏற்படுத்த காரணம் இந்த வரதட்சணைக்கு முக்கிய காரணம் இரண்டாவது பெற்றோர்கள். மூன்றாவதாக யாருக்கு என்று சொன்னால் ஜமாத்தார்கள். ஜமாத்தார்கள் இருக்கக்கூடியவர்கள் வரதட்சணை வாங்கி இருக்கக்கூடிய திருமணத்தை பள்ளியில் நடத்த மாட்டோம், பதிவேடு தரமாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு கண்டிசமான ஒரு சட்டத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் வைப்பார்கள். ஆனால் நிச்சயமா இந்த வரதட்சணை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 2 இளைஞர்கள் வரதட்சணையை வாங்காமல் நிகழ்ந்த ஒரு உண்மையான நிகழ்வு. திருமங்கலத்து பக்கத்தில், திருமங்கலம் அந்த ஊர்ல 2 இளைஞர்களை செய்கின்றார்கள், வரதட்சணை இல்லாமல் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். பெற்றோரிடத்தில் சொல்லி பெண் வீட்டார் இடத்திலிருந்து எந்த விதமான தொகையோ எந்த விதமான பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தைரியமான முறையில் 2 இளைஞர்களை செய்கின்றார்கள், திருமணம் முடித்திருக்கின்றார்கள். இந்த செய்தி எங்க போகுது? ஜமாஅத்துக்கு செல்கின்றது. உடனே ஜமாஅத், முட்டாப்பாய் ஜமாஅத்து, மார்க் அறிவு இல்லாத ஜமாஅத் என்ன செய்தார்கள், அந்த 2 சிறுவர்களையும் கூட்டு, நீ எப்படி வரதட்சணை வாங்காம திருமணம் முடித்தாய்? பத்திரிகையில் வந்த செய்திதான். நீ எப்படி வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடித்திருக்கின்றாய்? ஆகையால் உங்க 2 வீட்டாரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வைக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பற்றி தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் என்ன செய்ய இப்படிப்பட்ட காரியம். 2 வீட்டாரையும் ஊரை விட்டு என்ன செய்தார்கள், ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் சொல்லி காட்டினார்கள், நீ ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தால் என்ன, இன்னும் உலகத்தை விட்டு எங்களுக்கு ஒதுக்கி வைத்தால் என்ன, மார்க்கம் தான் மெயின். வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து திருமணத்தை முடித்து நாங்கள் ஒரு சரித்திரம் படைப்ப வேண்டும் அந்த இளைஞர்கள் அந்த ஜமாத் இடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி சமீப காலத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்திருக்கின்றது. இதே மாதிரி விஷயங்கள், இதே மாதிரி உள்ள ஊக்கப்படுத்தி சுண்ணத்தில் இல்லாம பிதத்திலான விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றதோ மறைமுகமான முறையில் அதை ஊக்கப்படுத்தி செய்யக்கூடியவர்கள் இந்த ஜமாத்தார்கள் தான். சமீபத்தில் பார்த்தோம மீனாட்சிபுரம், இப்ப அதுக்கு பேர் அகமத் நகர் ஒரு பேர். இந்த மீனாட்சிபுரத்தில் இருந்து எடுத்திருந்தார்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். தெரிந்த விஷயம்தான். ஆனால் வந்ததுக்கு பின்னாடி இஸ்லாம் பிடித்திருக்கின்றது, இஸ்லாம் மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான் என்பதை அவர்கள் வழங்கிக் கொண்டார்கள். ஆனால் வரதட்சணை சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான அந்த செயலின் மூலமாக மீண்டும் அவர்கள் முர்த்தத்தாக மதம் மாறிவிட்டார்கள். என்ன இஸ்லாத்துக்கு வந்தோம், இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம், பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்று நாம் சொல்லி வந்தோமே, இன்னைக்கு இந்த இஸ்லாத்துல வரதட்சணை சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றேன்னு சொல்லி நினைத்து மீண்டும் அவர்கள் மதம் மாறிவிட்ட செய்தியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதே போன்று புதுக்கோட்டை பக்கத்தில்
2 வாலிபர்கள் வரதட்சணை இல்லாமல் திருமணம் முடித்ததன் காரணமாக புதுக்கோட்டையுடைய ஜமாத்தின் மூலமாக அவர்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் பத்திரிகையிலே பார்க்கின்றோம். இப்ப கூட சமீபத்தில் ஆதம்பாக்கம் சொல்லக்கூடிய இடத்துல வரதட்சணை மூலமாக அந்த பெண்ணை கஷ்டப்படுத்தினா என்பது சமீபத்தில் கூட நம்ம செஞ்சோம், பத்திரிகையில பார்த்தோம். இப்படி அன்றாட செய்திகள் சமுதாயத்தில் இஸ்லாத்தில் இல்லாத அன்றாட செய்திகள் மூலமாக சமுதாயம் சீரழிக்கப்பட்டுக் கொண்டது போய் பார்க்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் 3வது கவுடியர்கள், ஜமாத்தார்கள். இன்னைக்கு வரதட்சணை வாங்கப்படக்கூடிய நிக்காவுக்கு அவன் வீடியோ எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன, மாப்பிள்ளை வீடா இருந்தா ஊர் பணம் தந்துரு, பெண் வீடா இருந்தாலும் சரி ஊர் பணம் தந்துரு, மாப்பிள்ளைக்கு 1000 ரூபாய், பெண் வீடா இருந்தா அவங்களுக்கு 500 ரூபாய் 750 ஊர் பணத்தை கட்டிரு. நீ உன் மானம் போனானா எது போனா என்ன, நீ வரதட்சணை வாங்கிக்கோ, சீர் வாங்கிக்கோ, கைக்கூலி வாங்கிக்கோ, எதுவும் வாங்கிக்க, எங்களுக்கு அது தேவையில்லை. ஊர் பணத்தை வை, நிக்கா எப்படியோ நடத்துக்கு இமாம் இருக்காரு, அதுல உட்காந்துட்டு எடுத்துவாரு. அவர் எடுத்துவாரு வரதட்சணை வாங்கப்பட்ட அந்த மாப்பிள்ளைக்கு குத்துவான்னு சொல்லக்கூடிய பேர்ல ஓதி கடைசியில அல்லாஹ் மாலிப் பைனஹுமா கமா அல்லஃப்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இப்படி போட்ட ஏகப்பட்ட துவாக்கள் மார்க்கத்தில் இல்லாத நூஹு ஃபாரிசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போலயும் ஃபாரிசா போலயும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல இப்படி மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அங்க அவனுக்கு ஓதி அவனை ரொம்ப குளிர்படுத்தி அவனை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரசூல் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக. இன்னைக்கு அது ரொம்ப தெளிச்சுப்பட்டிருக்கு. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தா அந்த பேர் இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைகுமா வ ஜமா பைனகுமா பில் கைர். சாட்டான முறையில செய்யக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நாம் பார்க்கின்றோம். 4வது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வரதட்சணைக்கு மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் கூடியவர் தன்னுடைய பெற்றோரிடத்தில் செய்ய வேண்டும், நான் மகன் கொடுத்து தான் திருமணம் முடிப்பேன். வரதட்சணை சொல்லக்கூடிய அந்த வாடையே நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்முடைய பெற்றோரிடத்தில் துணிந்து சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு என்ன கேட்டவன் திருமணத்தை முடித்ததுக்கு பின்னாடி அவன் மௌனமா வெளியிட்டான். எங்க வாப்பா நம்மளை பேசுறவங்களோ, நம்முடைய தாய் நம்ம பேசுறவங்களோ, வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ சொல்லக்கூடிய 1 மாதத்திலே கர்ப்பமாகிவிட்டா கூட தன்னுடைய பெற்றோர் என்ன 1 மாதத்திலே கர்ப்பமாயிட்டா இதுக்குள்ள எப்படி சீக்கிரமா ஏற்பட்டது இப்படி சொல்லி அவனுடைய அந்த இளைஞரை கஷ்டப்படுத்தக்கூடிய, அந்த இளைஞருக்கு மார்க்கத்தில் இல்லாத விதத்தான விஷயங்களை அவனுடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். அவை அருமையாளர்களே, திருமணம் என்ற பெயரால் நடைபெறக்கூடிய இந்த வரதட்சணை சொல்லக்கூடிய விஷயம் இந்த 4 பேராக தான் அதுக்கு புத்துணர்ச்சி ஊட்டப்படுகின்றதே தவிர இந்த 4 பேர்களும் பெற்றார்களுடைய நம்முடைய பிள்ளைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மகரை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிக்கூடியவர்கள் மார்க்க அடிப்படையில் நம்முடைய திருமணத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும், செல்வந்தரா இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சும்மா நமக்கு செல்வத்தை அதிகமாக தந்திருக்கின்றான், இருந்தாலும் கூட நாம் வரதட்சணை இல்லாமல் நம்மளா முடிஞ்சளுக்கு மகர் அதிகமாக கொடுத்து என்ன செய்யணும், திருமணத்தை முடிக்க வேண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், முன் வருவானால் இந்த வரதட்சணையை இந்த சமுதாயத்தில் களையப்படும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையாளர்களை இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒன்று மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறது தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வாதைத்தும் யுகுதா உன்ன கின்தாரன் பலா தகுது மின்வோ செய்யா. இந்த பெண்ணிடத்தில் கொடுக்கப்பட்ட மகரை நீங்கள் செய்யார்கள், திருப்பி வாங்காதீர்கள். வாத்து நிசா சதுகாதி இன்ன நீலா. பெண்களுக்கு மகரை என்ன செய்யுங்கள், அதிகமாக நீங்கள் கொடுங்கள். இன்னைக்கு அப்படி இல்லையா, ஆரம்பம் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு, ஆரம்பத்தில் அப்படி இல்லை. மகர் 51 எழுதுங்க, மகர் எவ்வளவு 501 எழுதுங்க, மகர் எவ்வளவோ 1001 எழுதுங்க. இப்படி இந்த பிச்சைக்கார காசு. இன்னைக்கு அப்படி இல்லை. இளைய சமுதாயம் இருக்கக்கூடியவர்கள் 1 பவுன் நான் செய்ய மகரா கொடுக்கின்றேன், 1/2 பவுன் மகரா கொடுக்கின்றேன், இன்னும் அதிகமான முறையில் மகரா கொடுக்கின்றேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இளைய சமுதாயம் என்ன செய்கின்றது, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய அந்த வெகுமதியை இன்னைக்கு சரிவர நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 500 திர்ஹத்தை என்ன செய்தார்கள், அருமையான மகராக கொடுத்தார்கள். ஒரு சஹாபி வருகின்ற நேரத்தில் கேட்கின்ற நேரத்தில் என்ன சொன்னார்கள், ஒரு சூரா தெரியுமா, குலோரபில் ஃபல குலோரபின்னா இதை ஓதி நீ மகரா வைத்துக் கொள்ள சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தோட இடத்துல வந்து அவர்கள் தங்கியிருந்த நேரத்தில் அவர் சொன்னார்கள், என்னுடைய 2 பிள்ளைகள் ஒரு பிள்ளையை நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சூரத்து கஸஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொன்ன நேரத்தில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 8 வருடம் நீ என்னிடம் பணிவிடை செய்யணும், 8 வருடம் என்னிடத்தில் நீ பணிவிடை செய்ய வேண்டும். இதை செய்து அதை உனக்கு மகராக வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்த வரலாறை நாம் என்ன செய்கின்ற அருமையாளர்களே, நாம் சூரத்து கஸஸ் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே பார்க்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே,
இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாம்